அன்புமிக்கவர்களே, வலைதளங்களிலே காணொளிகளிலே தற்போது நிறைய அதிகமாக வரக்கூடியது, ஒரு நிறுவனத்தில் தலைவர் இருக்கிறாங்க அப்படின்னா, 2 தலைவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா 2 தலைவர்களையும் முன்னாடி உட்கார வச்சுறாங்க. பின்னாடி பணியாளர்கள் எல்லாம் வரிசையாக நிற்கிறாங்க. நிற்கிற பொழுது இங்கே பின்னாடி இருந்து ஒரு குரல், ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி, இப்போ உங்களுக்கு விடுமுறை வேணும் அப்படின்னா யாரை கேட்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நடுவில் நிற்கிறாங்க பணியாளர்கள். இப்போ இந்த 2 பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட வலதுபுறம் போகலாம், இடதுபுறம் போகலாம், அப்படி மாறி 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 வருகிறார்கள். இப்போ இதெல்லாம் காணொலியில் ஒரு எளிதாக காண கிடக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. அது எதெல்லாம் பணியாளர்களுக்கு உகந்ததாக இருக்கிறதோ, அல்லது எதெல்லாம் முதலாளிகளுக்கு அல்லது அந்த நிறுவனத்தினுடைய தலைவர்களுக்கு உகந்ததாக இருக்கிறதோ, அதை பொறுத்து அவருடைய எண்ணங்களும் அவர்களுடைய தெரிவுகளும் வேறுபடுகிறன. ஆண்டவர் இயேசு அவர் பின்னாடி நிற்க வச்சா இந்த மாதிரி 2 நபர்கள் இருப்பார்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டும்தான். அவர் பின்னாடி நாம் வரிசையாக நிற்போம். அது எது சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரணங்களாக இருந்தாலும் சரி, அவர் பின்னால் மட்டும்தான் நாம் நிற்போம். அவர் தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு. நீ நற்செய்தியினுடைய யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் சொல்கிறாரு, நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கிறன. இதுதான் ஒரு நல்ல ஆயனுக்குரிய பண்பாக நாம் பார்க்க முடியும். அரசு பொதுத் தேர்வு நடந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு ஒரு சில பிள்ளைகளுக்கு தங்களால் எழுத முடியாது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் எழுதுவதற்காக ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க, எழுதுபவர் அப்படி வச்சுருப்பாங்க. 10ஆம் வகுப்பு தேர்வு 3 நாட்கள் பார்த்தேன். 4வது நாளில் இப்படி ஒரு நிகழ்வை நான் அவளிடத்தில் சென்று கேட்டேன். பையன் நல்லா இருக்கிறான், நல்ல ஆரோக்கியத்தோடு தான் இருக்கிறான், அவனால் மற்ற செயல்கள்லாம் செய்ய முடியும். மற்ற வர்ற பிள்ளைகளில் ஒரு சில பிள்ளைகளால் நடக்க முடியலை, பேச முடியலை, சொல்கிற புரிஞ்சு கொள்ள முடியலை. அவர்களெல்லாம் எழுத்தாளர்கள் வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் அந்த பையனை பார்க்குறப்ப அவனுக்கு ஒரு சராசரி மாணவன் போல தான் அவன் தெரிகிறான். மற்ற குறைபாடு எதுவும் அவன்கிட்ட நான் இருக்கிறத நான் பார்க்கல. அவர் பெற்றோர் இருந்தார். அவர் பெற்றோரை கூப்பிட்டு கேட்டேன், ஐயா என்ன ஆச்சு, பையனுக்கு ஏன் எழுத்தாளர் வச்சுருக்கிறீங்க? பையன் நல்லா தானே இருக்கிறான், நல்ல உடல் சுகத்தோடு தானே இருக்கிறான், மற்ற பையங்களை மாதிரி நல்ல திடகாத்திரமாக தானே இருக்கிறான், ஏன் இவனை இந்த பிள்ளைகளோடு கொண்டாந்து சேர்த்துருக்கீங்க, கொஞ்சம் உடல் நலத்தில் குன்றிய பிள்ளைகளோடு கொண்டாந்து உட்கார வச்சு எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் சொன்ன செய்தி இதுதான். அப்போ தான் என் பையன் 6 மாதமாக இருக்கிறப்ப நோய்வாயினால் ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போ எல்லா விதமான ஆய்வுகளையும் மருத்துவர்கள் மேற்கொண்டார்கள். கடைசியாக அவனுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஹீமோகுளோபின். அதை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஒரு தன்மை அவனிடத்தில் அந்த உடம்புல இல்லை, அந்த இரத்தத்தில் அவனுக்கு இல்லை. ஒரு மாதமும் அவனுடைய இரத்தத்தை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய். இதற்காக நான் இங்கேருந்து எங்கே போகிறேன் அப்படின்னா, ஒரு மாதமும் மெட்ராஸுக்கு போகிறேன். முதல்ல 3 வருஷம் அந்த மருத்துவமனையில் இந்த இரத்தத்தை மாற்றுவதற்காக பணம் பெற்றார்கள். பிறகு என் சூழ்நிலையை புரிந்து கொண்டு, எனது பையனுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இரத்தம் மாற்றுவதற்கு பணம் வாங்குறதில்ல. இரத்தத்தை யாராவது கொடுத்தாங்கன்னா அதுக்கு மட்டும்தான், அந்த இரத்தத்துக்கு மட்டும்தான் நான் பணம் செலுத்தணும். இதுதான் நடக்குது. ஒவ்வொரு முறையும் பையனை கூட்டிகிட்டு போகிறப்ப எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் மெட்ராஸ் கூட்டு போகிறப்ப எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அவன் மீண்டும் அங்கேருந்து வர்றப்ப தான் அவனால் எதுவுமே செய்ய முடியாது. கையேறு நிலையில் எந்த ஒரு காரியத்தையும் அவனால் செய்ய முடியாது. ஒரு நாள் சும்மாவே வீட்டில் படுத்தே இருக்கணும். உடம்பு அவ்வளவு அசதி அவனுக்கு கொடுக்கும் என்று சொல்லி சொன்னார். அந்த பையனுக்கு அந்த தேர்வு எழுத வந்த நேரத்தில் 16 வயது. சற்று யோசித்து பாருங்கள். 6 மாதத்தில் தொடங்கினது, அவனுடைய வாழ்க்கை முழுவதும் இருக்க போகுது. அந்த அப்பா ஒரு நேரத்தில் கூட தனது மூஞ்சியை சுளிக்கவே இல்லை. ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட பையனை கடவுள் கொடுத்துட்டாரே, என்னை இப்படி வந்துட்டாரே, எந்த ஒரு செயலும் அல்ல, எந்த ஒரு காரியமும் அல்ல. இதுதான் உண்மையான ஆயன். தன் மகன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு என்ன தேவை, எது கொடுத்தால் சரியாகும் என்பதனை இந்த தந்தை முழுவதுமாக அறிந்திருக்கிறார். அவனுக்கு தேவையானதை செய்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு கடவுள் உங்களுக்கும் எனக்கும் தேவையான எல்லாவற்றையும் வழங்க காத்து கொண்டிருக்கிறார். காரணம், அவர் நல்ல ஆயன். உங்களையும் என்னையும் குறித்து நமக்கு தெரியாத விஷயங்களையும்
கடவுள் அறிந்தவராக இருக்கிறார். இன்னைக்கு அதுதான் தேவை. இன்றைய நாட்களில் தலைவர்களை நாம் பல பேரை பார்க்கலாம். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? மேலே இருந்து கொண்டு தங்களுக்கென்று அதிகாரத்தை செலுத்துவார்கள். தங்களிடத்தில் பதவி இருக்கிறது, பணம் இருக்கிறது, சொல்வதை செய்யக்கூடிய அளவிற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆனால் ஆயன் இயேசு நல்ல ஆயனாக இருந்து கொண்டு தனது ஆடுகளுக்கு என்ன தேவையோ அதை தான் செய்வதாக ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். கடைசி சொல்றாரு, நான் என் உயிரை கொடுக்கிறேன், நானாக கொடுக்கிறேன், யாரும் அதை என்னிடமிருந்து பிடுங்கி விட முடியாது. அப்ப கடவுள் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் உயிரை கொடுக்கிறார். இன்னைக்கு நாம் வாழ்கிற சூழ்நிலையில் நம்ம குடும்பத்தில் நாம் என்ன எதிர்பார்க்குறோம்? எல்லாரும் என்னையை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும், என்னையை முழுசாக ஏற்றுக்கணும். நான் எந்த தவறு செய்தாலும் அல்ல எந்த குற்றங்கள் செய்தாலும் குறைகள் இருந்தாலும் என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளணும். அது யாராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இதுதான் நாம் எதிர்பார்ப்பது. ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. நேராக நடக்கிற 99 ஆட்டையும் விட்டுட்டு போயிட்டு எந்த ஆடு வழி தவறி போனதோ அந்த ஆட்டை மீண்டும் மகிழ்ச்சியோடு தன் தோள் மேல் சுமந்து கொண்டு வருகிறார். நீங்களும் நானும் பல்வேறு நேரங்களில் வழி தவறி தான் போகிறோம். ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையை பார்த்துக்க என்ன பண்ணல? கோவப்படலை. உங்களையும் என்னையை பார்த்து வேண்டாம் போ என்று சொல்லவில்லை, மாறாக மீண்டும் திரும்பி வா என்று தான் சொல்லுகிறார். அந்த ஊதாரி தந்தையினுடைய ஓமையில் நாம் பார்க்கிறோம், தன் மகன் எப்போது வருவான் என்று சொல்லி அந்த தந்தை காத்திருப்பது போல ஆண்டவர் இயேசுவும் நல்ல ஆயனாக இருந்து நாம் எப்போது அவரிடம் திரும்பி வருவோம் என்று சொல்லி காத்துக்கொண்டே இருக்கிறார். அவரது காத்திருப்புக்கு என்ன கிடையாது? ஒரு காலமுமே கிடையாது, எப்போதுமே காத்திருப்பார். அப்போ நம்ம குடும்பத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி செயல்படுறோம்? இதுதான் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நல்ல ஆயனாக ஆண்டவர் இயேசு இருந்து நம்மை வழிநடத்துகிறார். சரி, இப்போ நமக்கென்று பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறன. தந்தையாக, தாயாக, பிள்ளையாக, கணவனாக, மனைவியாக, நம்ம எத்தனையோ விதமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? என் பிள்ளை, என் கணவன், என் மனைவி அல்லது என் பெற்றோர் எனக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும், எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நடந்துக்கணும், இதான் நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் கடவுள் அப்படி எதிர்பார்ப்பது அல்ல. அவர்கள் வழியில் அவர் தவறாக சென்றாலும் அவர்கள் பின்னே போய் அவர்களை மீண்டும் திருத்தி கொண்டு வருகிறார். இன்றைய காலகட்டத்தில் இதுதான் தேவை. நாம் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம்? என்னை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், எனது எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும், எனது செயல்களை புரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் நினைக்கிறோமே தவிர அடுத்தவர்களை என்னை குறித்து நாம் யோசிப்பதே கிடையாது. நல்ல தலைவனுக்குரிய நல்ல ஆயனுக்குரிய பண்புகளில் முதலாவது இதுதான். நான் சொல்கிறத கேட்குறியா? வெரி குட், நீ தான் நல்ல பிள்ளை. உன்னை மாதிரி ஒரு பிள்ளை உலகத்தில் உண்டா? ஏதாவது நம்ம சொல்கிறத கேட்கல, வழி தவறி போகுது, அந்த பிள்ளையை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? பாரு ஊதாரி பிள்ளை, சொல்கிறத கேட்குதா, உருப்பிடுமா, இதெல்லாம் மேலே வருமா? இதான் நாம் சொல்லுகிற வார்த்தைகள். அது அல்ல. இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அது அல்ல. ஒரு நல்ல பெற்றோராக, கணவனாக, மனைவியாக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை கொடுத்து கொண்டு வரணும். எனக்கு தெரிந்த உறவினர் தன் கணவன் மேலே அல்லது மனைவி மேலே இருக்கிற தன் அவங்க மாமியார் மேலே மாமனார் மேலே இருக்கிற கோபத்தை எல்லாம் 6 வயசு கூட அந்த பிள்ளைக்கு வரல. எல்லா கோபத்தையும் கொண்டு போய் எங்கே கொட்டுறாங்க? அந்த பிள்ளை இடத்துல கொட்டுறாங்க. பார்க்குறப்ப மனசு வலிக்குது. ஆனால் ஸ்டேட்டஸ் வச்சிடுறாங்க, என்னை மன்னிச்சுக்க பாப்பா, உனக்கு நான் அப்படி செய்கிறதெல்லாம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. யார் செய்ய சொன்னது? யார்? எங்கே கோவமோ அங்கே தான் போய் காட்டணும், அல்லது தவறானது அங்கே போய் சொல்லுங்கள். பிள்ளைகளை கண்டிப்பதில் தான் நாம் இருக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா பிள்ளைகளை போட்டு சாத் அது அல்ல. நமது வாழ்க்கையை சற்று மாற்ற வேண்டும். எப்படி நாம் நமது பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது, எப்படி நல்ல ஆயனாக இருந்து நம் குடும்பத்தை வழிநடத்துவது, இதுதான் கடவுள் இன்றைய நாளில் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். இயேசுவில் பிரியமானவரே, நமது வாழ்க்கை எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நிறைய நேரங்களில் முள் படுக்கைகளில் அல்லது முள் மீது நடப்பதாக இருக்கலாம், கரடு முரடான பாதைகளில் நடப்பதாக இருக்கலாம். ஆனால் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவர்களை சரியான விதத்தில், சரியான முறையில், அணுகுமுறையோடு அவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து அவர்களை ஆற்றுப்படுத்தி நல் வழியில் நடத்துவதே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை நாம் சரியாக செய்கிற பொழுது
நீங்களும் நானும் நல்லாயனாக இருக்க முடியும். அதுதான் இன்றைய நாளில் கடவுள் சொல்றாரு, நான் என் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கிறேன், விரும்பி கொடுக்கிறேன், கட்டாயத்தின் பேரில் அல்ல, நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை, நானாக விரும்பி கொடுக்கிறேன். ஆண்டவர் இயேசு சொல்றாரு. நீங்களும் நானும் அதான் செய்ய அழைக்கப்படுகிறோம். இதற்கு முழுவதுமாக எதிர் திசையில் போனவர் தான் இன்று நான் முதல் வாசகத்தில் வாசிக்க பேதுரு. திருத்துதர் பேதுரு தனக்கு எப்படி பிடிச்சதோ அப்படிதான் மக்களை வழிநடத்துகிறார். தனக்கு பிடித்தவர்கள் யார்? யூதர்கள் என்று சொல்லி யூத மக்களை மட்டும் அவர் ஏற்றுக்கொண்டு வழிநடத்துகிறார். அது நல்ல ஆயனுக்குரிய பண்பு அல்ல என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவருக்கு ஒரு காட்சி தருகிறார். அந்த காட்சியில் பெரிய கப்பர் பாய் போல இருக்கிறதுல எல்லா விதமான மாமிசங்களையும் வைத்து எல்லாத்தையும் சாப்பிட அப்படின்றார். அப்போ அந்த மீட்பு அனைவருக்குமானது, கடவுள் அனைவருக்குமானவர், அனைவருக்குமான நல்ல ஆயனாக ஆண்டவர் இருக்கிறார் என்பதனை உணர்த்துவதற்காக பேதுருவுக்கு ஆண்டவர் அந்த காட்சியை தருகிறார். இன்னைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் வேணும். என் உள்ளத்தை மாற்றுங்க ஆண்டவரே. அன்னை ஆரோக்கிய தாய் இங்கே வர்ற எல்லாருக்கும் தாயாக இருக்கிறார். எல்லாருடைய தேவைகளுக்காக பரிந்து பேசுகிறார். வேண்டியவன் வேண்டாதவன். நமக்கு என்ன நினச்சிட்டு இருப்போம்? கணவனுக்கு மனைவியை பிடிக்காது, மனைவிக்கு கணவனை பிடிக்காது. ஆனால் நான் ஆரோக்கிய தாய் இருவருக்கும் தாயாக இருக்கிறார், இருவருக்காகவும் பரிந்து பேசுகிறார். அப்போ நமக்குள்ள நாம் என்ன பண்ணிக்கணும்? சமரசம் செய்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள நாம் என்னத்தை உருவாக்கி கொள்ளணும்? சரியான புரிதல்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்கிற பொழுது நிச்சயமாக நல்ல ஆயர்களாக இந்த மண்ணிலே வலம் வர முடியும். அதற்கான வரங்களை தொடர்ந்து கேட்டு திருப்பலியிலே மன்றாடுவோம்.